ஏன் தாயி சமைஞ்ச பிள்ளை இப்படி ஒத்தையில தண்ணிக்கு போறிய? காத்து கருப்பு பிடிச்சிடாது? உன் ஆத்தாக்காரி கூட துணைக்கு ஒரு ஆள் அனுப்ப கூடாது? இரு சின்ன பையன் ராசாவ கூட அனுப்பி வைக்கிறேன். எனக்கு ஒண்ணும் துணைக்கு ஆள் வேணாம். யாரும் என் கழுத்தை சீவிர மாட்டாங்க. நான் புதுசா சமைஞ்சு வந்துட்டு என்னைய சுத்தி சுத்தி வரேன். நான் மாரிசாமி தேவர் பேத்தி. மல்லிகைப்பூ வேணும், மல்லிகைப்பூ வேணும், மல்லிகை. எனக்கு தெரியும் நீ 3 வருஷம் தூக்கில தூங்கின முனிமா தானே. நான் இதுக்கெல்லாம் பயப்பட மாட்டேன். சாராயம் கொடு, சாராயம் கொடு, சாராயம் கொடு, கால நேரம் நல்லா இருக்கு. கடவுள் வருவாரா? காளியாத்த பக்கத்துல துணை இருப்பாளா? நீதானா? எதுக்கு இப்படி பண்ண? ராத்திரி வீட்டுக்கு வந்தேன். பேரதுல ஊரை கூட்டிட்டல, அதான் ஆத்த கடையாவது அமுக்கலான வந்தேன். அந்த சூளக்கருப்பு நீதானா? சடங்கான புள்ளகிட்ட அந்த விளையாடெல்லாம் வச்சுக்காத. எனக்கு இதெல்லாம் பிடிக்காது. முதல்ல நேர்த்தி விடு. சரி சரி, கைத்த போடுறேன், பிடிச்சுக்க. விட்டுட மாட்டே? சும்மா விட்டுடுவானா? அப்ப சரி, தூக்கி விடு. என்னதான் இருந்தாலும் தப்பு தப்பு தான். ஆயிருந்தா இருக்கட்டும், பேச்சு வார்த்தையில விட்டு கொடுக்க முடியுமா? நான் யாரு? வாத்தியாரு, பள்ளிக்கூடத்து வாத்தியார். அறிஞ்சது அறியாதது, தெரிஞ்சது தெரியாதது, புரிஞ்சது புரியாதது, இதெல்லாம் எடுத்து சொல்றானா? என்ன மட்டும் இன்னைக்கு பஞ்சாயத்துல மதிச்சு ஒரு வார்த்தை பேச விட்டு இருந்தானுங்கன்னா பக்கத்தூருக்காரங்க முத்து பேச்சை சொந்த கொண்டாடி இருக்க முடியுமா? என்னத்த பண்ணிருப்பே? பந்தயத்துல ஜெயிச்சவனுக்கு மூக்கையை தியாகம் பண்ணத்தானே கேட்டாங்க. ஆமா, இங்கதான் நான் சொல்றேன். மூக்கையை தியாகம் சம்சாரம் சபையில இருந்து முத்து பேச்சு மூக்கையனுக்கு பிறக்கணும்னு ஒரே வார்த்தை பிரச்சனை தீர்ந்துருக்குல்ல. எப்படி? நீங்க அங்க அவன் மேல கல்யாணத்துக்கு பந்த போட்டுக்கிட்டு இருக்கான். மாடு பிடிச்சேனா மாங்க மாதிரி நிக்கிறேன். தேவரே, இந்த விஷயத்துல நாம விட்டு கொடுத்தோம் நம்ம ஊருக்கு அவமானமா போயிடும். பாத்துக்கங்க. ஒத்த பொண்ணுக்காக இந்த ஊரே அழிஞ்சாலும் சரி, ஆம்பளை பொம்பளை இருந்து பொட்டு பொடிசு வரைக்கும் வேல்கம்பு வீச்சரோட கல்சப்பட்டிக்கு போகணும். ரெண்டுல ஒண்ணு பாக்கணும். ரொம்ப சூடா இருக்கீங்க போல இருக்கு. தனிச்சு விடவா? நீங்களா தேய்ச்சிக்கிட்டு இருக்கீங்களே, என் கையால தேய்ச்சி விட்டா சூடு சீக்கிரம் தனியும் இல்ல. தோண்டு கிடந்த மூக்கையாட்டி அவர் துள்ள ஆரம்பிச்சத அக்காவோட பத்தியாலதான். தட்டி அடிச்சது தஞ்சாவூர் மேல தோத்துவிடும் இல்ல. மாட்டை குத்தி தானும் குத்திக்கிட்டு மூக்கையாதேவன் செத்ததுக்கு காரணம் யாரு? என் தம்பி மட்டும் மருந்து வைக்கலனா அந்த மாட்டை உங்க ஊர் ஆளு தொட்டு இருக்க முடியுமா? பாரு, மாட்டை புடிச்சது நாங்க தானே ஊர் முழுக்க மாறு தட்டி விட்டோம். இனிமே முன் வச்ச கால பின் வச்சா எங்க ஊர் மானமே போயிடும். மாட்டை புடிச்ச ரகசியத்தை உன் நெஞ்சுக்குள்ளே வச்சுக்கோ, மத்தத அப்புறம் பாத்துக்கோ.
ஏன் இப்பவே பாக்குறது நான் தேய்ச்சி விடுற வித்தைய? ஏங்க நாங்க இந்த ஊர்லயே இருக்கட்டுமா? இந்த ஊர்லயேவா? உங்களை விட்டா எங்களுக்குன்னு யாரு இருக்கா சொல்லுங்க. இந்த வீட்டு தோட்டத்திலேயே பானை வச்சு காய்ச்சிக்கிட்டா? என்னது காய்ச்சுக்கிறியா? என்ன காது இதெல்லாம் போய் மச்சான் கிட்ட கேட்டுக்கிட்டு, மச்சான் இவ்வளவு விசாலமா இடம் வச்சிருக்கும் போது நாம என்ன மைதானத்துல போய் பானை வச்சு காய்ச்ச முடியும்? அப்புறம் அந்த விஷயத்தை சொல்லிட்டு தம்பி சொல்றது கேக்குதுல்ல? உங்க உடம்புக்கு வருஷம் பூரா நான் தான் எண்ணெய் தேய்ச்சி விடணும். என்ன கையா இருக்கு, கொஞ்சம் சொருகி விடுறீங்களா? அப்பா, மலைச்சாமி தேவர் கைப்பட்டதும் படம் எடுத்த பாம்பு மாதிரி இல்ல உடம்பு அசுங்குது. ஆமா, கரிசல் பட்டி அழிக்க ஆரம்பிச்சிங்களாமே, இந்த சின்ன சமாசாரத்துக்கு ஏன் ஊரோட ஊர் மோதிக்கிட்டு? என்ன பண்ண சொல்ற? என்ன பண்றதா? இன்னைக்கு வீரண்ண தாலி வாங்க கண்டமூர் சந்தைக்கு போயிருக்கான். சாயங்காலம் திரும்பி வரும்போது அவன் கையை காலை வெட்டி காரியத்தை முடிச்சுட்டா விவகாரம் முடிஞ்சது. அப்புறம் மாட்ட பிடிச்ச மாப்பிளைக்கு கல்யாணத்தை நடத்தி விடலாம். பாவம் மூக்காத்தவன் போய் இன்னையோட ஒரு வருஷம் ஆச்சு போல் இருக்கு. பாவி மனுஷன் உசுரோட இருக்கும் போது இவ்வளவு கொஞ்சம் நெஞ்ச பாராபடுத்தினா அதுதாயா கட்ட கொண்டாட்டிங்கிறது. வாக்கப்பட்டு சுகப்படாட்டாலும் செத்தவரை வந்து நினைச்சு அழுகிறாள்ல. கட்னாதா புருஷனா? தொட்டா கூட புருஷன் தான். பொண்டாட்டிக்கு இருக்கிற அக்கறை வப்பாட்டிக்கு இல்லன்னு வாய்க்கு வந்தபடி பேசாதீங்க. தப்புதான் மாமுசு, தப்புதான். ஒரு சின்ன வாடை காத்து வீசினால நீட்டிக்கிட்டு இருக்கிற மீச சுருங்கிடும். இவங்கள பத்தி தெரியாதாக்கும். அவ அழுதுட்டு போயிட்டா, நீயும் போயிட்டு சீக்கிரம் அழுதுட்டு வா. இதோட வீட்டுக்கு போனோம், இல்லாட்டி மலைசாமி தேவர் கோச்சுவார். ராசா என்ன விட்டு போய் இங்க வந்து படுத்திருக்க. வாயில நீ படுத்தா பட்டுடல் நோகும்னு ராசா பருத்திய பரப்பி வச்ச பழமாதான் படுக்க வச்ச. பழைய மச்சான் ராஜசேரு சமாதியம் பக்கத்துல தான் இருக்கு, அதுக்கு கொஞ்சம் சேர்த்து அழுதுக்க. அவர் தானே உனக்கு முத கொலுசு வாங்கி கொடுத்தாருன்னு சொல்ல வந்தா சும்மா சிம்பிக்கிறிய. சேர்வா மாமா. வீரண்ணங்கிட்ட இருந்து கடுதாசி வந்ததுக்கு பிறகுதான் அந்த பொண்ணு முத்து பேச்சு முகத்திலையும் ஒச்சாகி கடை முகத்திலையும் ஒரு கலையே வந்திருக்கு. எத்தனை நாளைக்குங்கிற வெட்டினவன் உயிரோட ஓடிட்டாலும் மாட்டை பிடிச்சவனுக்கு தான் பொண்ணுங்கிற பந்தயம் உசுரோட இருக்குல்ல. அதனால இப்ப என்னையா பண்ணணுங்கிற? அப்படி கேளுங்க, வீரன் திரும்பறதுக்குள்ள மாட்டை பிடிச்சவனுக்கு வேற ஒரு பொண்ணை பிடிச்சு கல்யாணம் பண்ணிட்டோம்னா பிரச்சனை பழிச்சுட்டு தீர்த்துடுவில்ல. ஆனா எத்தனை வருஷம் ஆனாலும் முத்து பேச்சத்தான் கட்டுவனு சபதம் போட்டு இருக்கிறானப்பா. சபதத்தை முறியடிக்கிற. எப்படியா முறியடிப்ப? காக்கிவாடாம்பட்டி ஊர் பஞ்சாயத்து முறை என்ன? என்ன? எவன் ஒருத்தன் ஒரு பொண்ணை பிறந்த மேனியா பாக்குறானோ அவனுக்கு அவளை கட்டி வச்சிருவாங்க, அதானே? ஆமா. நான் என்ன சொல்றேன், திட்டக்கூடாது, அடிக்க கூடாது, சத்தியமா சும்மா சொல்லு. மாட்டு பிடிச்ச மச்சக்கால ஒரு பொண்ணை நிர்வாணமா பாக்குறதுக்கு நாம செட்டப் பண்ணணும்.